வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு காம்போ, அதாவது பாம்பே அல்வா. இதுக்கப்புறம் இந்த ரிப்பன் பக்கோடாவும் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பரான செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து ஓமப்பொடி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கார்ன்ஃப்ளவர் 200 கிராம், சர்க்கரை 600 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் ஃபியூ ட்ராப், கீ 100 ml, ஆயில் 75 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் பாம்பே அல்வா வீட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிசம்பிளாக ரெடியாக இருக்கணும். அதாவது என்ன கேட்டோன்னா, இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன் கேட்டோன்னா, இந்த அல்வா ரெடி பண்ணி முடித்த உடனே டேரெக்டாக இதெல்லாம் மாற்றி நம்ம செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ணி வைக்கிறோம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியோட அளவு என்னக்குன்னா 350 ml. 200 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 350 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எம்எல் தெரியலனா பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அதாவது 350 ml சொல்கிறேன். இந்த 350 ml தண்ணியை வந்து இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்டராக இருக்கணும். பால் மாதிரி தண்ணியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, குக் பண்ணும்போது உடனே கெட்டியாகிடும். குக் பண்ணுற டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பால் மாதிரி தண்ணியை ரெடி பண்ண சொல்கிறேன். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 600 கிராம் சக்கரை நம்ம எடுத்துருக்கோம். அதில் 300 கிராம் சக்கரை ஃபஸ்ட்டு போட்டுரும். எடுத்த உடனே எல்லா சக்கரையும் போட வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த சக்கரை போட்ட பிறகு ஒரு ஈவனாக ஆக்குங்க. அதுக்கு பிறகு அந்த சக்கரோட மட்டத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற ரொம்ப ஈஸி. ஏன்னா எம்எல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு சக்கரை போட்டுங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சக்கரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த சக்கரை நல்லா கொதிச்சு வந்திருக்கா? ஜஸ்ட்டு கொதிச்சு வரணும். இதில் வந்து ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சக்கரை கரைஞ்சிருக்கணும் அந்த தண்ணியில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் எதுக்காக இந்த சக்கரை தண்ணியில் ஊற்றுறங்கிட்டா காரணம் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் டேரெக்டாக இந்த சுகர் வாட்டரில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கடையில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வாட்டர் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே கரண்டி வச்சு வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெட்டியான டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்காது. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கெட்டி அப்படியே வரும். இந்த மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் மெதுவாக பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பு டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி உள்ள சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு திருப்பி ஹை ஃப்ளேமில் வைங்க. இந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கணும். அந்த டைமில் இந்த சர்க்கரை, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். இந்த அல்வா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணினா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு கீ வந்து 100 ml, அதாவது நெய் 100 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் இந்த நெய்யை வந்து டேரெக்டாக எல்லாமே ஒன்றா ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யும் அந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த கீயும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதே ஹை டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் கீ ஆட் பண்ணால் அந்த கீ வெளியே தான் இருக்கும், ஒன்றா மிக்ஸ் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணணும். அந்த 100 ml கீ காலியாக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வருதா? இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்து கையில் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கரெக்டாக வந்ததுன்னா அப்போது இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பவுலில் நீங்கள் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதாவது ஃபினிஷிங் முந்திரி, ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு க்யூப்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டில் கட் பண்ணலாம். அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் கெட்டியாகும்.
உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆக வேண்டாம் அதாவது க்யூப்ஸ் மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணும்போது அந்த நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனையாக ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி இருக்குல்ல, முந்திரி வறுத்து போடுறது பச்சை முந்திரி இதில் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த முந்திரியை இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோம். இந்த முந்திரியும் அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த ஏலக்காய், நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரிப்பரேஷன். நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரை ப்ராப்பராக எப்படி கரைக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எப்படி குக் பண்ணுறோம், அந்த நெய்யை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி அந்த கெட்டியான டெக்ஸ்சர்ஸ் வரும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணால் ரொம்ப ஒரு ஈஸியாக இந்த அல்வா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ப்ரிப்பரேஷன். அல்வானாவே ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஆரஞ்சு ரெட் கலர். உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலர் வேண்டாம்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இந்த கலர் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், ஆரஞ்சு ரெட் கலர் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல எடிபிள், அதாவது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற கலர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் இந்த அல்வா அப்படியே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த அல்வா இந்த ஸ்டேஜை மாற்றுறது 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆன பிறகு அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க. அப்படி பண்ணினா இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் டைம் எடுக்கும். அப்படி இல்லை, உடனே ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு கரெக்டாக ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெடி. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த அல்வா 2 விதமாக நீங்கள் ட்ரேயில் செட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும்போது ட்ரேயில் போட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் உடனே இந்த அல்வா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பாம்பே அல்வா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் பாம்பே அல்வா எப்படி ப்ராப்பராக நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை தொடர்ந்து ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 100 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓமம் பவுடர் சிறிதளவு, தண்ணி 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடலை மாவு, அரிசி மாவு, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டோவும் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு பவுலில் கடலை மாவு போடுங்க. நல்ல குவாலிட்டியான கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், நீங்கள் கடலை பருப்பு வாங்கி மாவு மிஷினை அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன், அந்த கிறிஸ்மஸ் கொடுக்கும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஓமம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓமம் வந்து பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். முழு ஓமம் போட்டிங்கன்னா நீங்கள் புளியும் போது, அதாவது ரிப்பன் பக்கோடா குழாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழாயில் போட்டு புளியும் போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில பேருக்கு வந்து அப்படியே ஆயிலாக இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 150 ml தண்ணி சொல்லியிருக்கேன். வேணும்னா 10 ml கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை 10 ml இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெஷர்மெண்ட் கப்பு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த கப்போட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா லோக்கல் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இந்த மாவு லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, அதில் ரிப்பன் பக்கோடா யூஸ் பண்ணுற அந்த பிளேடை போட்டிருக்கோம். அந்த பிளேட் நல்லா மெலிசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். நார்மலாக நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பதிலாக இன்னும் தண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோ இதில் போடுறோம். இந்த டோ போடும்போது கரெக்டாக ஒரு 75% அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். ஏங்கிட்டனா ஃபுல்லாக மாவு போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அழகாக இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா வர ஆரம்பிக்கும்.
இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டோன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் இந்த எண்ணெயை நல்லா சுற்றி விடுங்க, சூடான எண்ணெயை. எதுக்காக கேட்டிங்கன்னா புளியும் போது உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளிஞ்ச பிறகு கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வெந்து வர டைமில் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிடுச்சு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து கம்மியாகும் ஃப்ரை பண்ணுற இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் கம்மியான பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ரிப்பன் பக்கோடா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர். இதை தொடர்ந்து ஓம்பொடி எப்படி பண்ணுறது பார்ப்போம். கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் 1 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓம்பொடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடலை மாவு நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்டில் கடலை பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாமிஷில் அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கடலை மாவு 2 மடங்குனா அதில் 1/2 மடங்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு வரதான் இந்த அரிசி மாவு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஓமம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓமம் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியும் போது அந்த ஓம் பொடி வந்து புளிகிறதுக்கு கரெக்டாக வராது, அதாவது உடஞ்சி வரும். அதனால தான் ஓமம் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பட்டர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பட்டர் எதுக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓம் பொடி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதே டைமில் அந்த பட்டர் இருந்தால் அந்த ஒரு மாய்ஸ்டர், அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. எப்படி முறுக்கு மாவு பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஓம்பொடி மாவும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த டோ வந்து டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் முறுக்கோலையில் போட்டு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் மாவு இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது புரிய வந்துடும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது பார்க்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த முறுக்கோலையில் போட்ட உடனே டைட்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கோலாக எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி பிளேடு இருக்கும். அந்த பிளேடில் சின்ன ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓம்பொடிக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து தண்ணி. அதனால தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு புளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு முறுக்கில் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், ஓம்பொடியில் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டோவை இதில் போட்டு நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளியும் போது இந்த மாதிரி ஈஸியாக வரணும். உடையாமல் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் கடையில் புளியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டில் புளிஞ்சு பாருங்கள். கரெக்டாக வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதுக்கு பிறகு அப்படியே நல்லா புளிங்க. புளியும் போது ரொம்ப கேப் விட்டு புளிய வேண்டாம். அப்படியே ரவுண்டாக இடியப்பம் எப்படி புளிவீங்களோ அதே மாதிரி புளிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு சைடு வெந்து வர டைமில் இன்னொரு சைடில் திருப்பி போட்டு வேகணும். இந்த ஓம்பொடி வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. எண்ணெய் சூடு கரெக்டாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். இப்போ பார்த்தீங்களா ஓம்பொடி நல்லா சூப்பராக ஃப்ரையாக ரெடியாக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதே டைமில் ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது வாட்டி ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மீதி உள்ள மாவும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குல்ல. 1 by 1 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே உடச்சி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணினா இந்த ஓம்பொடி ரெடி.